வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரிடிக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பரான ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா என்ட்ரு ஆகிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம ரெகுலராக நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி மே மந்த் ஃபுல்லாக கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஜூன் மந்தில் நம்ம இன்றைக்கான ட்ரேட் இன்றைக்கி ஜூன் மந்தில் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? இன்றைக்கி மண்டே ஜூன் மந்த்துக்கான ட்ரேட் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மே மந்த் ஃபுல் அனாலிசிஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும். ஒரு ஃபைனலைஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மந்த் எண்டில் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட ஃபுல் ட்ரேட்ஸும் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ இதான் மந்த் எண்ட் ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஜூனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ இன்றைக்கான ஜூன் 2 இன்றைக்கி மண்டே இன்றைக்கான ஸ்டேட்டஸ் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஃபுல் கிளியர் ஸ்டேட் நம்ம அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். வாங்க நம்ம இப்போ ஃபஸ்ட் நம்ம நிஃப்டி 50 பேஜில் இருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ ஏன் அட்டன் பண்ண மாட்டோங்கிற மெயின் ரீசன் இது தான். பார்த்தீங்களா எவ்வளோ லோவில் நமக்கு மார்க்கெட் ஓப்பனிங் இருந்தது இல்லையா? ஸோ இந்த மாதிரி சடன் மூமெண்ட்லாம் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை வந்துட்டு ஒரு பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது இல்லை. என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதான் ரீசன். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம் இல்லையா? நம்ம லைன் இங்கே இருக்குது. ஸோ நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட் தென் இங்கே எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி இந்த கேண்டில் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24582ல் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். இங்கே என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா பாருங்களேன் மார்க்கெட் நல்ல ஒரு அப்வர்ட் மொமெண்டம் தான். நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் ஒரு சூப்பரான ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் லாஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் மொமெண்டம் இருந்தது. ஸோ இதுதான் இன்றைக்கான ஸ்டேட்டஸ். ஃபர்ஸ்ட் ட்ரேட் நம்மளோட சிங்கிள் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் நமக்கு கிடச்சது. ஃபர்ஸ்ட் ட்ரேட்டில் இங்கே நீங்கள் க்ளோஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இது வரைக்குமே ஒரு இதோட ஹைக் வேல்யூ வரைக்குமே நீங்கள் வந்து சூப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். 24739 வரைக்குமே நீங்கள் வந்து இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு 157 பாயிண்ட் வந்து இங்கே நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரேட்லேயே. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே என்ட்ரு ஆகிட்டீங்க, இங்கே எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது, நான் இங்கே க்ளோசிங் வேல்யூவில் நான் என்ட்ரு ஆகிட்டு நான் ஒரு மினிமமான டார்கெட் தான் நான் செட் பண்ணியிருந்தேன், இந்த லைன்லேயே நான் என்னோட டார்கெட் நான் செட் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் உங்கள் டார்கெட் இங்கே அச்சீவ் ஆகிடுச்சு. ஓகே, இஃப் சப்போஸ் நான் எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட்டை நீங்கள் வச்சுருந்தாலும் உங்களுக்கு இந்த டார்கெட்டும் உங்களுக்கு இங்கே அச்சீவ் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி தான் வந்து மொமெண்டம் இருக்கும் மார்க்கெட்டில். எப்போது ரேர் கேஸில் மட்டும்தான், அதுவும் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லாமல் ப்ளஸ் நம்மளோட இதை வந்து டார்கெட் லைனுக்கு கொஞ்சம் மேக்ஸிமம் வரைக்கும் போயிட்டு நமக்கு மார்க்கெட் வந்து ரிவர்சல் மொமெண்டம் இருந்திருக்கும். பட் ரொம்ப ரொம்ப அதிகமான ஸ்டேட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நடக்கும். ஸோ நம்மளோட கரெக்டாக நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த நம்ம எல்லா டார்கெட்ஸையுமே அது வந்து அச்சீவ் பண்ணிட்டு தான் அது வந்து மொமெண்டம் இருந்திருக்கும் அன்னைக்கு டே. ஓகேயா? ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரு ஆயிருந்தோம் இல்லையா? இங்கே க்ளோசிங்கில் என்ட்ரு ஆயிருப்பீங்க. ஸோ சூப்பரான இங்கே ஒரு 157 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீட்டாக வெளில வந்தாச்சு. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரேட். தென் செகண்ட் ரேட் பார்க்கலாம். செகண்ட் ரேட் இங்கே அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம் இல்லையா? நமக்கு பிரேக் அவுட்டோ இல்லை ரிவர்சல் கன்ஃபர்மேஷனோ நமக்கு கிடைக்கணும். ஸோ இங்கே நமக்கு ரிவர்சல் இங்கே டவுன்வர்ட்ஸில் இங்கே வந்து நமக்கு பிரேக் அவுட் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24684ல் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு பார்த்தீங்களா ப்ராப்பரான மொமெண்டம் நமக்கு கிடைக்கல. ஸோ கிடைக்காம இங்கே மார்க்கெட் சடனாக நமக்கு வந்து ரிவர்சலில் மூவ் ஆகிட்டு இங்கே நமக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதோட க்ளோசிங் வேல்யூ இதோட ஹை வேல்யூவில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம் இல்லையா? கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட ஹை வேல்யூவில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருக்கணும். ஸ்டாப் லாஸ் செட் பண்ணாமல் எந்த ஒரு ட்ரேடும் என்டர் ஆகாதீங்க. ஸோ இங்கே நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதோட 24733ல் இங்கே வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 49 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் போகலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். ஸோ இந்த தேர்ட் பார்த்தீங்கன்னா சேம் லைன்லேயே நமக்கு வந்து பிரேக் அவுட் டவுன்வர்ட்ஸில் தான் அகைன் ஒரு பிரேக் அவுட் தான் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதோட க்ளோசிங் வேல்யூவான 24716ல் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வேல்யூ வரைக்கும் ஆக்சுவலி நம்ம இங்கே இது ரீச் ஆகலைனாலும் இதோட லோ வேல்யூ வரைக்குமே வந்துட்டு 24654 வரைக்கும் ஒரு 62 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம் நீங்கள் இந்த ட்ரேடில் ஃபைனல் ட்ரேட் தேர்ட் ட்ரேடில். ஸோ ஃபோர்த் ட்ரேடும் நமக்கு உண்டு இங்கே இருக்குது. பட் நம்ம ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ லாஸ்ட் 15 மினிட்ஸ் லாஸ்ட் 20 மினிட்ஸும் நம்ம வந்துட்டு 20 மினிட்ஸும் நம்ம வந்து எந்த ட்ரேடும் என்ட்ரு ஆகக்கூடாது, அது ரூலில் இருக்குது. ஸோ சேம் தான் நம்ம சிச்சுவேஷன் தான் பார்த்தீங்களா? ஸோ நேற்று பார்த்தோன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் ட்ரேட் வந்து ஒரு நல்ல ஒரு பீக்கில் போச்சு. பட் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது நமக்கு லாஸ்ட் ட்ரேட். பட் இங்கே பாருங்களேன் இங்கே ஒரு ப்ராப்பரான மொமெண்டமே இல்லை.
ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸும் நமக்கு வந்து என்ட்ரிக்கான பர்ஃபெக்ட் டைம் கிடையாது. அட் த சேம் டைம் லாஸ்ட் 15 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, 3 to 3:15 வரைக்குமே வந்துட்டு நமக்கு வந்து ப்ராப்பரான என்ட்ரிக்கான டைம் கிடையாது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதனால் அந்த டைமில் நீங்கள் எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட் மூவ். ஓகே. ஸோ அதனால இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மண்டே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி 50ல நமக்கு வந்து 3 ட்ரேட்ஸ் கிடச்சிது. 3 தான் கிடச்சிது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட். செகண்ட் மட்டும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு ஒரு 49 பாயிண்ட்ஸ். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 219 பாயிண்ட்ஸ் இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் 49 நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால ஒரு 170 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டோட நம்ம வந்துட்டு நிஃப்டி 50 ட்ரேட்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இன்றைக்கி நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு 170 பாயிண்ட்ஸ் நீங்கள் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட தான் நம்ம இன்றைக்கி நம்ம வெளியில் வந்திருக்கணும் நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் படி. ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான மண்டேக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான அனாலிசிஸ், மண்டேக்கான அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம். ஜூன் டு மண்டே இன்றைக்கான பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு மொமெண்டம் நமக்கு இல்லை இல்லையா. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு மொமெண்டம், ப்ராப்பரான மொமெண்டம் நமக்கு கிடைக்கல. பட் வாங்க இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ அட்டன் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் எதுவும் ப்ராப்பராக கிடைக்கவே இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கிடைச்சது. ஸோ இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். 55544ல் என்ட்ரு ஆயிருந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் நமக்கு இங்கே ப்ராப்பரான மொமெண்டமே கிடைக்கல. மொமெண்டம் கிடைக்காம நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேண்டலோட பிஃபோர் கேண்டலோட ஹைக் வேல்யூவில் நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா, ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருக்கணும் இல்லையா. ஸோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 55636ல் வந்துட்டு இங்கே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இந்த ரேஞ்சில் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டில், அதாவது இங்கே ரிவர்ஸில் நமக்கு மொமெண்டம் கிடச்சிருக்கு. இங்கே நமக்கு பிரேக் அவுட் இந்த லைனில் டச் ஆகாத கேண்டில் தான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக சூஸ் பண்ணுவோம். பிரேக் அவுட் கிடச்சி சடனாக இங்கே வந்துட்டு சேம் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். இந்த லைனில் டச் ஆகாமல் இருக்கிற அந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக சூஸ் பண்ணி நம்ம க்ளோசிங் வேல்யூவில் நம்ம என்ட்ரு ஆகும். ஓகே, இது நம்மளை ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. தென் பாருங்கள் இங்கே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு இல்லையா. ஒரு 92 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேடில். தென் நம்ம செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா சேம் லைன்லேயே நமக்கு வந்துட்டு இங்கே நமக்கு பிரேக் அவுட். தென் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சது இல்லையா. இங்கே கன்ஃபர்மேஷன் இதோட க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா 55635ல் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இதுவுமே ப்ராப்பரான நமக்கு மொமெண்டம் கிடைக்கல. ஸோ சிமிலர்லி இங்கேயும் நமக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, இங்கேயும் நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு இந்த ஏரியாலையும். ஸோ இது கன்ஃபர்மேஷன் கேண்டில் இங்கே லீஸ்ட்டில் இங்கே லோவில் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ 55579ல் இங்கேயும் ஒரு ஸ்டாப் லாஸ். ஸோ இங்கே ஒரு 56 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு நம்மளோட செகண்ட் ட்ரேட்லேயும். ஸோ இங்கே மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 148 பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம இந்த லைனில் வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், அகைன் 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால இதை நம்ம நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் லைனாக சூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று இதுக்கு மேலே இருக்க லைனும் இதுக்கு கீழே இருக்க லைனையும் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நமக்கு மார்க்கெட் மொமெண்டம் அப்வர்டில் இருந்ததுனால நம்மளோட மே லைனை தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே நம்ம இந்த லைனில் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட்ஸ் வந்து இங்கே வந்து மொமெண்டம் இருந்தது. ஸோ இங்கே நீங்கள் வந்து இங்கே பிரேக் அவுட், தென் இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும். இது நம்மளோட தேர்ட் ட்ரேட் இல்லையா. ஸோ 55777ல் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு மினிமமான ஒரு டார்கெட், இங்கேருந்து ஒரு மினிமமான ஒரு அச்சீவ்மெண்ட் நமக்கு கிடைச்சது. ஸோ இதோட லோ வேல்யூ வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ 55702 வரைக்கும் இங்கே ஒரு மினிமமான ஒரு 75 பாயிண்ட்ஸ் தான் ஆக்சுவலி இங்கே என்ட்ரு இதோட க்ளோசிங்கில் என்ட்ரு ஆகிட்டு இதுலேருந்து இது லோ வரைக்கும். ஸோ ஒரு 75 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்கள் நீட்டாக வெளில வந்திருக்கலாம். ஸோ இதுதான். ஸோ இங்கே இது நான் ஆல்ரெடி சொன்னது தான், லாஸ்ட் நம்ம ட்ரேட் அட்டன் பண்ண மாட்டோம். ஓகே, 15 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் கிடைச்சாலும் நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் நீங்கள் என்ட்ரு ஆகாதீங்க, ட்ரேட் எடுக்காதீங்க. தட்ஸ் அ குட் மூவ். ஸோ இங்கேயும் நமக்கு 3 ட்ரேட்ஸ் தான் கிடச்சிது. பட் இங்கே ப்ராப்பரான நமக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நமக்கு மொமெண்டம் கிடைக்கல. பிகாஸ் அந்த மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான் அப்படியே ப்ராப்பராகவே இல்லாமல், ஒரு சடன் ஹைக் அண்ட் சடன் லோ இல்லாமல் ரொம்ப அந்த சிமிலர்லி அந்த ஒரே லைன்லேயே மொமெண்டம் இருக்கும். அதுதான் நம்மளோட மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு 2 ட்ரேட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 148 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது இல்லையா. அடுத்த ஃபைனல் ட்ரேட் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 75 ப்ராஃபிட் புக் ஆச்சு. ஸோ ஃபைனலி இங்கே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு 73 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸில் தான் நம்ம இருக்கோம். பட் நம்ம நிஃப்டி 50ல் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 170 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அங்கே புக் பண்ண ப்ராஃபிட் வித் இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது நீங்கள் லெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து சாலிடாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ராஃபிட்டோட தான் நம்ம வந்து வெளியில் வந்திருக்கோம். ஓகேயா, இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி ஜூன் 2 ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு தான் நீட்டாக வெளில வந்திருக்கோம். லாஸில் இல்லை, நான் அதை தான் சொல்லுவேன். ஸோ அகைன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக் பண்ணோம், லாஸ் ஹிட் ஆச்சு. ஓவரால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டோடு நம்ம நீட்டாக வெளில வந்திருக்கோம்.
ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டா தான் நம்ம செட்டப்ஸ் மார்க்கெட்ல வேலை செஞ்சுட்ருக்கு. ஷூரா வந்துட்டு ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க மந்த்லி நீங்க அனாலிசிஸ் நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டெய்லி அனாலிசிஸ் வாட்ச் பண்ணிட்டு அத மந்த் எண்ட் வந்து அதோட ஃபுல் கிளாரிஃபிகேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷூரா அது வந்து புரியும். ஸோ ரெகுலரா நம்ம சேனல வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நான் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கு நம்ம நாளைக்கு என்ன செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு மார்னிங் நான் அப்லோட் பண்றேன். செட்டப்ஸ் வீடியோஸ் நான் மார்னிங் அப்லோட் பண்றேன். ஸோ இப்போ வந்து இதுதான் நம்ம ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் நம்ம பார்த்தாச்சு. நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் பார்த்தாச்சு. ஸோ ரெகுலரா நம்ம ப்ரொவைட் பண்ற செட்டப்ஸை யூஸ் பண்ணி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா என்டர் ஆகுங்க. என்ட்ரிக்கான கிளியர் வீடியோ நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அட் த சேம் டைம் ட்ரெண்ட் லைன் மேக்கிங்ல உங்களுக்கு டவுட் இருந்தா அதுக்கான வீடியோவும் நான் வந்து குடுத்துருக்கேன். நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ ஷியூரா அதெல்லாம் பார்த்துட்டு ஃபுல் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து ட்ரேட் அட்டெண்ட் பண்ணுங்க. ஷியூரா ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ்ல நம்ம டெய்லி ட்ரேட்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியும். ஷூர் சார். ஸோ ரெகுலரா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு ரெகுலரா குடுங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு குடுங்க. ஸோ லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம அக்யூரசி லெவல் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ட்ரேடிங் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஷியூரா அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்துட்டு நான் மார்னிங் அப்லோட் பண்றேன். ஸோ ரெகுலரா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.